நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சா பரிசுத்தமாக இருந்துடலாம்னு நினைக்கிறீங்களே? அப்படி பரிசுத்தமாக இருந்துட்டா விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களே? நான் சரியாக இருந்துட்டா நல்லா இருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே? அதெல்லாம் உன்னை சாபத்துக்குள்ளே கொண்டு வருதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படியானால் எதை விசுவாசித்தால் விடுதலை, எதை விசுவாசித்தால் சுகம், எதை வாசித்தால் அற்புதம் நடக்குது? ஆமாம், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினால் வருகிற எல்லா சாபத்திற்கும் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். இதுதான் சத்தியங்க. என்னை மீட்பார் அப்படிங்கிறது இல்லை, எனக்கு விடுதலை தருவார் என்பதல்ல, என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதல்ல. நான் சாபமாய் இருக்கிற என்னை மீட்பதற்காக சிலுவையில் அவர் சாபமானார், என்னை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டார் என்பது சத்தியம். அதை விசுவாசிக்கிற போது நமக்கு விடுதலை வருகிறது.